விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மனைவி எப்படி? நீங்க விருச்சக ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மனைவி அமையிறது வரமா சோதனையா அப்படின்னு கேட்டா 60% சோதனை. ஐயோ ஏன் இப்படி சொல்றேன்னே நினைச்சுக்காதீங்க. 60% சோதனை, 60% தான் வரம். ஏன்னா புலம்பி தள்ளுறான் இன்னைக்கு. ஏண்டா கல்யாணம் பண்ணினோம், எதுக்கடா நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வாடுறோம், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான கதி கலங்கி போயிருக்கான். உண்மையிலே அதுதான். இப்போ விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உனக்கு மனைவி வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்குலாம் உனக்கு இருக்கு. உங்கள் அதாவது விருச்சகத்தின் காதல் சாதாரணமாக ஒரு முறை மனசுல நினைச்சிட்டா கூட இந்த காதல் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உண்மையை சொல்றேங்க, விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது பெண் சாபம் உள்ளவர்கள் தான். இவனுக்கு உனக்கு மனைவி நல்ல மனைவி அமைஞ்சிட்டா ஏதோ நீ புண்ணியமான வரமாயின்னு வந்திருக்கன்னு அர்த்தம். அவளும் எல்லாத்தையும் சகிச்சுண்டு, நீ பண்றதெல்லாம் சகிச்சுண்டு, நீ பண்ற கேனத்தனமான சில வேலையும் சகிச்சுண்டு போயிட்டு தான் இருக்கா. சில விஷயங்கள்லாம் அப்படியும் போயிட்டு தான் இருக்கு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா. ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாது. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜோதிட யுகத்துல பார்க்கிறோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு. அதாவது என்னுடைய விஷயத்த நிறைய பேர் வந்து கூர்ந்து பார்க்கிறாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சுவாமி உங்களுடைய ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு கண்ணில் தண்ணி வராத ஒரு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ஒன்னொன்றும் தெளிவாகவும் சரியாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்பமே சுழுக எல்லோரும் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கோட்பாடு. எல்லாரும் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும், சந்தோஷமா இருக்கணும். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது முக்கியமா எல்லா 12 ராசிக்குமே தெரிஞ்சுக்கணும். ஆண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ உன்னுடைய மனைவி எப்படி, உனக்கு விவாகரத்து ஆயிடுத்தா, அதாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உங்களுக்கு மனைவி காதல் திருமணமாக வருமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வருமா, அல்லது 25 வயசுல 35 வயதுக்குள் திருமணம் நடந்த வாழ்க்கை நிலையாக இருக்குமா, 25 வயசுல 35 வயசுக்குள்ள இப்படி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை உனக்கு நிலையாக இருக்குமா, அல்லது மனைவி உங்களுடைய பலமா பலவீனமா எப்படி இருப்பாங்க, உனக்கு சில பேர் பக்கத்துணையா இருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. மாமியார் வீட்டில் உங்களுக்கு ஆதரவு இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன் வந்தான்னு நினைச்சுப்பாங்க சில பேர். வந்துட்டானே அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் வாங்க வாங்க மருமகனேன்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. உள்ள வந்துட்டு ஏன்டி உங்க வீட்டுக்காருக்கு வர வேலையே இல்லை, என்ன திடீர்னு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்று வாயை திறந்து கேட்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா மாமியார் அமையிறது. சில பேருக்கு மாமியார் அம்மா மாதிரி அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அடி வாங்குற மருமகனும் இருக்கான், அதுவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு இருக்குமா? நாத்தனார் உறவு எப்படி இருக்கும்? எந்த வயதில் கணவன் மனைவி சண்டை வரலாம், எல்லாவற்றுக்கும் வீடியோவில் நீங்க கடைசி வரைக்கும் நீங்க பார்க்கலாம். பார்த்தால் எந்த ஆலயம் கூட செல்லலாம். ஒரு கணவன் மனைவி அப்படின்னு இப்போ ஒரு ராசிக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு மேஷ ராசிக்குன்னு எடுத்துக்கிறோம். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசி. அப்ப அந்த மேஷ ராசி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஆலயம் போகணும்? இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு கோயிலுக்கு போறீங்களா? கல்யாணம் நடக்கணும்னு சில கோயிலுக்கு போறீங்க, திருமணம் சரி போறீங்க, எதுக்கு போறீங்க? கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு போறீங்க. இந்த ஈசிஆர்ல இருக்க நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு சுவாமிக்கெல்லாம் தரிசனம்லாம் பண்ணிட்டு வரீங்க. எதுக்காக? நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க போறீங்க, ரைட். ஆனா அந்த கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள்ல ஆனதுன்னு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் ஒன்னா இருந்து திடீர்னு அந்த உறவு கசந்து போயிடுறது. குழந்தைகள்லாம் வந்தும் சில மனைவிகள் என்ன பண்ணிடுறாங்க, கணவருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறது, ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தெரிய வந்து அதுக்கப்புறம் குழந்தைகள் ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், நம்ம நிறைய விஷயங்கள் இதுலலாம் பார்த்துன்றோம். அப்போ உன்னுடைய ராசிக்கு உன் மனைவியின் ரகசியம் என்ன? இது அவசியம் நீ தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ எப்படி இருக்க, உன் பொண்டாட்டிங்கிற ஸ்தானம் உன் ஜாதகத்துல எப்படி இருக்கு? இன்னைக்கு அமையறதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு லவ் மேரேஜே வந்து பாத்தீங்கன்னா
இன்னைக்கு நிறைய பிரச்சனையில இருக்கு. இன்னைக்கு லவ் மேரேஜே நிறைய பிரச்சனையில இருக்கு. காதல் திருமணம் செய்தவர்கள் கூட ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போயிடுறாங்க. சார் நான் லவ் மேரேஜ் பண்ணினேன், இன்னைக்கு மனைவி வந்து புரிஞ்சுக்காம இன்னைக்கு ஒரு சண்டையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த புரிதல் இல்லாம போயிடுது. அப்போ உன்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, இதை தான் நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்லியிருக்கேன், எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மனைவியின் ரகசியம் உங்கள் ராசிக்கு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நடுவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் இமிடியேட்டா என்ற ராசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். விருச்சக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மனைவி எப்படி? நீங்க விருச்சக ராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மனைவி அமையிறது வரமா சோதனையா அப்படின்னு கேட்டா 60% சோதனை. ஐயோ ஏன் இப்படி சொல்றேன்னே நினைச்சுக்காதீங்க. 60% சோதனை, 60% தான் வரம். ஏன்னா புலம்பி தள்ளுறான் இன்னைக்கு. ஏண்டா கல்யாணம் பண்ணினோம், எதுக்கடா நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வாடுறோம், இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையான கதி கலங்கி போயிருக்கான். உண்மையிலே அதுதான். ஏன்னா நல்ல மனைவி அமைந்துட்டா பிரச்சனை இல்லை. விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும்போது தேலுக்கு விஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்குல அந்த விஷம் இருக்கும். வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பயங்கரமாக இருக்கும், பேச மாட்டாங்க சில நேரத்தில். விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி நல்ல மனைவி அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. சில மனைவியெல்லாம் நிறைய 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தவர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல், சண்டைகள் இருந்தாலும் குடும்பத்துக்காக கௌரவத்தை எல்லாம் விட்டு கொடுத்து அப்படியெல்லாம் நிறைய போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் சில பேர் எடுத்துட்டோன்னே இன்னைக்கும் பிரிஞ்சிருந்து, கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, சில பேருக்கு கல்யாணமே நடக்காதுல, இன்ன வரைக்கும் இன்னும் கல்யாணம் நடக்கல. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, ஏன்டா கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணாத வரைக்குமாவது நிம்மதியாக இருந்தோம், பண்ணியும் நம்மளை இப்படி தன நம்மளை அழ வச்சுட்டு இருக்காளேன்னு இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல கணவர்மார்கள் கெட்ட வழியில் போகிறதுக்கு காரணம் இந்த அமைஞ்ச மனைவி தான். நல்ல மனைவியாக அமையணும் அப்படிங்கிறது வாங்கிட்டு வந்த வரம். சில பேர் என்ன விருச்சிக ராசி நினைப்பான்னு, மனைவி வரதும் வரமா அமையறதும் வராம அமையறதும் அவ கையில தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு சூழ்நிலை. அப்ப விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது உனக்கு மனைவி வந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்குலாம் உனக்கு இருக்கு. உங்கள் அதாவது விருச்சகத்தின் காதல் சாதாரணமாக ஒரு முறை மனசுல நினைச்சிட்டா கூட இந்த காதல் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அப்போ இந்த திருமண வயது அப்படின்னு எடுத்துக்கும் போது 25லேருந்து 28 வயசு வரைக்கும் தீவிரமான காதல், குடும்ப எதிர்ப்பு அல்லது உறவு சோதனை எல்லாமே இருந்தது. 21-31 கல்யாணம் பண்ணினா ஓரளவுக்கு திருமண நிலைத்தன்மை உருவாகும். 32லேருந்து 35க்குள்ள கல்யாணம் பண்ணினா குடும்ப எதிர்காலம் முக்கியமாகும். சில பேர் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி வந்த ராசி சரியில்லை, புருஷன் வந்த ராசி சரியில்லைன்னு சொல்லி இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வந்து 2வது திருமணம் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கு உண்டு. விருச்சிக ராசிக்கு மறுமணம் என்று ராசியை மட்டும் வைத்து சில விஷயங்கள் சொல்ல முடியும். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராசி நவாம்சம் 2 பேரும் கூட அமையக்கூடிய சில விஷயங்களை வச்சு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. மனைவி வந்த பிறகு வாழ்க்கை எப்படி அமைந்தால் பாதுகாப்பு, ஆழமான பாசம், குடும்ப உறுதியான ஒரு இது, குடும்ப ஒற்றுமை எல்லாமே நல்ல மனைவி அமைஞ்சா இத்தனையும் இருக்கு. பவர்ஃபுல்லா நான் ஒரு விஷயம் சொல்றேன். விருச்சிகத்திற்கு மனைவி வாழ்க்கையின் அலங்காரம் அல்ல, கஷ்டத்தில் முதுகெலும்பாக பின்னாக நிற்கும் கேடயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடியவர்கள். அன்பிற்கும் உண்டோ அடைந்தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையான அன்பை மறைக்க முடியாது, உள்ளத்தில் உணர்வு ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டு விடும் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்பிக்கை வச்சவங்களை கைவிட மாட்டேன், நம்பிக்கையை உடைச்சவங்களை மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு? விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களுக்கு மனைவி அமையும், உங்கள் வாழ்க்கை மிக பாதுகாப்பா எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு உண்மையை சொல்றேங்க, விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது பெண் சாபம் உள்ளவர்கள் தான். இவனுக்கு உனக்கு மனைவி நல்ல மனைவி அமைஞ்சிட்டா ஏதோ நீ வரமாய் புண்ணியமான வரமாயின்னு வந்திருக்கன்னு அர்த்தம். அவளும் எல்லாத்தையும் சகிச்சுண்டு, நீ பண்றதெல்லாம் சகிச்சுண்டு, நீ பண்ற கேனத்தனமான சில வேலையும் சகிச்சுண்டு போயிட்டு தான் இருக்கா. சில விஷயங்கள்லாம் அப்படியும் போயிட்டு தான் இருக்கு. சில பேர் வந்து பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இருப்பா, சரி முற்றுப்புள்ளி வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அதனால நீ நடந்துக்கிறத பொறுத்து சில விஷயங்கள் இருக்கு, பார்த்துக்கோ. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிக்கான உங்கள் ராசிக்கு மனைவியின் ரகசியம். இது வந்து பொதுவான ராசி பலன்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசி பலன். இதுவே 100% எல்லாருக்கும் பழிக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். 100%ல் 200% பழிக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை தீர பார்க்கணும். மனைவின்னா அந்த மனைவி ஸ்தானத்தை மட்டும் வச்சுப்பார் எப்படி இருக்கு.
சில பேர் கணவர் வெளிநாட்டில் இருப்பாங்க, மனைவி சென்னையில் இருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஊரில் இருப்பாங்க, கணவன் அங்கேருந்து சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே மனைவி போகிற போக்கே சரியாக இருக்காது. இதெல்லாம் நிதர்சனமாக கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள், அது ஒரு சமூக பிரச்சனையாக எவ்வளோ பெரிய விஷயமா வருது. பேசி தீர்க்க வேண்டிய இடத்துல கொலை வரைக்கும்லாம் போகக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் நம்ம நிறைய இன்றைய சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தேன்னா உங்களுக்கு எப்படிங்கிறது, உங்கள் மனைவி எப்படி, உங்களுடைய மனைவி ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.